Hi guys, good morning. So இன்னைக்கான எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். வாவ், லவ்வர்ஸ் கார்டு. ஸோ லவ்வர்ஸ் கார்டு எப்போவுமே நான் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் அ டிவைன் கவுண்டர் பார்ட் கம்பேனியன்ஷிப் அஸ் வெல் அஸ் யூ ஹாவ் சாய்ஸஸ், மெனி சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் இந்த கார்டில் அது எப்படி இருக்குன்னா, பயங்கர கம்பேஷனேட்டாக இருக்கும். ஒருத்தரோட ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது அவங்க எமோஷன்ஸ் எல்லாம் வாசிக்க முடியும். உனக்காக தான் நான், எனக்காக தான் நீ, அந்த கமிட்மெண்ட் இருக்கிற லவ்வர்ஸாக இருப்பாங்க. இந்த பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறது அப்படி தான் தோணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லவ்வர்ஸ் அப்படிங்கிற கார்டு இட் டாக்ஸ் அபவுட் கெமிஸ்ட்ரி, டாக்ஸ் அபவுட் பேஷன், டாக்ஸ் அபவுட் கமிட்மெண்ட். இப்போ இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் அந்த கமிட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், அந்த கமிட்மெண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிற லைஃப் லெசன்ஸ் சொல்லி கொடுத்து சோல் க்ரோத்துக்காக இருக்கலாம். இல்லை அந்த கமிட்மெண்ட் இப்போதைக்கு நான் வேறு எதையுமே நினைக்கல, எனக்கு உன் கூட இருக்க பிடிச்சிருக்கு, உன் கம்பேனியன்ஷிப் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி கமிட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சோல் க்ரோத் நடக்கும்போது, ஏன்னா இவங்க டூ டிஃப்ரெண்ட் சோல்ஸ், ஒரே மாதிரி நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கலாம். ஜாஸ்தியாக இருக்க பர்சனுக்கான மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த விஷஸும் சேஞ்ச் ஆகலாம் இனிமே நான் சொல்கிறது. ஆனால் அட் தி ப்ரெசன்ட் மொமெண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, கமிட்டடாக இருக்காங்க, ஒருத்தருக்காக தான் ஒருத்தர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கார்டில் இருந்து இன்னைக்கு எனர்ஜியாக எனக்கு தெரியுது. இனி நாளைக்கு எனர்ஜி என்ன நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.